எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். நம்மளோட கிச்சன்ல இன்னைக்கு சக்கரை பொங்கல் எப்படி ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சில பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாகவே எல்லாருக்கும் சக்கரை பொங்கல் வந்து கெட்டியாவும் இருக்கக்கூடாது, தண்ணியாவும் இருக்கக்கூடாது. அந்த பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு நான் எப்படி குக் பண்ணுவேன் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கப்ல 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். நீங்க எந்த கப்ல அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்ல வந்து 1/4 கப் அளவு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. இப்ப அரிசியும் பருப்பும் நல்லா களைஞ்சிட்டு வந்தாச்சு. இப்ப இத சாதம் வேக வைக்கிற மாதிரி நீங்க வேக வச்சுக்கோங்க. தண்ணி வந்து அதிகமா சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். லாஸ்ட்ல தண்ணி பத்தலைனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சோ அதனால தண்ணியோட அளவு எல்லாம் தேவையில்லை. நீங்க அப்படியே நார்மலா வேக வச்சிட வேண்டியதுதான். இப்ப அது வெந்துட்டு இருக்கட்டும். இன்னொரு அடுப்புல நம்ம வந்து வெல்லம் வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து அச்சு வெல்லம் இருக்கிறதுனால இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்க நாட்டு சக்கரை இருந்தது அப்படின்னா நீங்க டைரக்டா அதுல சேர்க்கலாம். இனிப்பு வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 8 வெல்லம் சேர்த்திருக்கேன். சின்ன வெல்லம் இருக்கிறதுனால நான் 8 வெல்லம் சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம வந்து அரிசி வந்து இந்த கப்ல 1 கப் எடுத்தோம் இல்லையா, இதுல வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இந்த வெல்லம் கரையிறப்பவே ஒரு சிட்டிகை அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஏலக்காய் இருந்ததுனாலும் சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்து கொஞ்சம் டார்க் கலர்ல கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க. எங்களுக்கு கிடைக்கல, இந்த கலர்ல தான் கிடைச்சது. இப்ப அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இந்த அடுப்புல வந்துட்டு சக்கரை பாவு காய்ச்சி வச்சிருக்கோம். இன்னொரு அடுப்புல வந்துட்டு நம்ம வந்து என்ன நட்ஸ் எல்லாம் போடுறோமோ அதை வந்து நெய்ல வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கிண்ணோம்னா தான் அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா வரும். இப்ப வந்து எனக்கு தண்ணி வந்து கரெக்டா இருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல தண்ணி வந்து அதிகமா இருந்ததுன்னா நீங்க தண்ணி எடுத்துருங்க. பத்தலைனா கூட இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இது கரெக்டா இருக்கு. சக்கரை பாவு சேர்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் நெய்ல போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நெய் வந்து நல்லா சூடாகி போட்டாதான் இந்த மாதிரி உப்பி கிடைக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி உப்பாது. நல்லா சூடானதுக்கு அப்புறமா சேருங்க. சக்கரை பாவு நீங்க சேர்க்கிறப்ப நீங்க எப்படி சேர்க்குறீங்களோ அதே மாதிரி இருக்கும். அதனால நீங்க கொலைய வேணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா யாரா இருந்தாலும் நம்மளோட சமையலுக்கு அடிமையாயிருவாங்க. நம்மளை பாராட்டாதவங்களே இருக்க மாட்டாங்க. இப்ப கீழே எல்லாம் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. இதுக்கப்புறமா நீங்க வந்து கைவிடாம கிண்டிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல நான் சக்கரை பாவு சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த சக்கரை பாவு வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். நீங்க பருப்பு வந்து எந்த கப்ல எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/4 கப் எடுத்திருந்தேன். அதே அளவு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்க்கு கண்டினியூஸா கை விடாம கிளறிட்டே இருங்க. பால் சேர்க்கறதுனால ஒரு கிரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம பால் சேர்க்கிறோம். பாலுக்கு பதிலா நீங்க மில்க் மேடு சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். மில்க் மேடு எல்லாட்டையும் இருக்காது, அதனாலதான் நான் இப்ப பால் சேர்க்கிறேன். இந்த பால் சேர்த்தாலும் அதே டேஸ்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப சூப்பரா கோவில்ல கிடைக்கிற பொங்கல் மாதிரி கிடைச்சிருக்கு. இப்ப வந்து நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்க வந்து பச்சை கற்பூரம், சுக்கு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி தான் செய்வேன், அதனால இதை மட்டும் சேர்த்துக்கிறேன். இது லாஸ்டா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்பதான் அந்த சர்க்கரையோட அளவை வந்து தூக்கி கொடுக்கும்.